Hello, welcome to Sri Shakti TNPC Markup. பகுதி 1 முகவுரையின் தோற்றம் மற்றும் அடிப்படை. வினாக்கள் 1 முதல் 25 வரை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிரிட்டிஷ், அமெரிக்கா, அயர்லாந்து, பிரான்ஸ். The right answer is அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. செகண்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பின் அறிமுக கடிதம் தட் இஸ் ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என முகவுரையை அழைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் KM முன்ஷி, NA பல்கிவாலா, டாக்டர் BR அம்பேத்கர், சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி. The right answer is NA பல்கிவாலா. இந்திய அரசியலமைப்பின் அறிமுக கடிதம் தட் இஸ் ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என முகவுரையை அழைத்தவர் NA பல்கிவாலா. தேர்ட் ஒன், ஜவஹர்லால் நேரு அவர்களால் அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானம் தட் இஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போது கொண்டுவரப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1946 டிசம்பர் 9, 1946 டிசம்பர் 11, 1946 டிசம்பர் 13, 1947 டிசம்பர் 22. The right answer is 1946 டிசம்பர் 13. ஜவஹர்லால் நேரு அவர்களால் அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானம் தட் இஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 1946 டிசம்பர் 13 கொண்டு வரப்பட்டது. ஃபோர்த் ஒன், நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1947 ஜனவரி 22, 1946 டிசம்பர் 13, 1949 நவம்பர் 26, 1950 ஜனவரி 26. The right answer is 1947 ஜனவரி 22. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் 1947 ஜனவரி 22 ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபிஃப்த் ஒன், முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த புகழ்பெற்ற வழக்கு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் பெருபாரி யூனியன் வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, மேனகா காந்தி வழக்கு 1978, AK கோபாலன் வழக்கு 1950. The right answer is கேசவானந்த பாரதி வழக்கு 1973. முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த புகழ்பெற்ற வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு 1973. சிக்ஸ்த் ஒன், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஒரு முறை கூட இல்லை, ஒரு முறை, 2 முறை, 3 முறை. The right answer is ஒரு முறை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. செவன்த் ஒன், முகவுரையில் சமதர்மம் தட் இஸ் சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய 3 சொற்கள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் 44வது சட்ட திருத்தம் 1978, 42வது சட்ட திருத்தம் 1976, 24வது சட்ட திருத்தம் 1971, 86வது சட்ட திருத்தம் 2002. The right answer is 42வது சட்ட திருத்தம் 1976. முகவுரையில் சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய 3 சொற்கள் 42வது சட்ட திருத்தம் 1976 படி சேர்க்கப்பட்டன. எய்த் ஒன், முகவுரையின்படி இந்திய அரசியலமைப்பிற்கான அதிகாரத்தின் மூல ஆதாரம் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், இந்திய மக்கள், குடியரசுத் தலைவர். The right answer is இந்திய மக்கள். முகவுரையின்படி இந்திய அரசியலமைப்பிற்கான அதிகாரத்தின் மூல ஆதாரம் இந்திய மக்கள். எய்த் ஒன்,
முகவுரையில் கூறப்பட்டுள்ள இந்திய நாட்டின் சரியான வரிசை முறை என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் இறையாண்மை, சமதர்ம, மக்களாட்சி, மதச்சார்பற்ற குடியரசு. இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இறையாண்மை, மதச்சார்பற்ற சமதர்ம மக்களாட்சி குடியரசு. குடியரசு, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி. The right answer is இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. முகவுரையில் கூறப்பட்டுள்ள இந்திய நாட்டின் சரியான வரிசை முறை இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. 10th one, இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் that is key to the constitution என முகவுரையை விவரித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் எர்னஸ்ட் பர்க்கர், K.M. முன்ஷி, B.R. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு. The right answer is எர்னஸ்ட் பர்க்கர். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் that is key to the constitution என முகவுரையை விவரித்தவர் எர்னஸ்ட் பர்க்கர். 11th one, முகவுரை என்பது நமது நீண்ட நாள் கனவின் எண்ணம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் K.M. முன்ஷி, சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், B.R. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு. The right answer is சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். முகவுரை என்பது நமது நீண்ட நாள் கனவின் எண்ணம் என்று கூறியவர் சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். 12th one, முகவுரை என்பது இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் that is horoscope of our sovereign democratic republic என வர்ணித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் டாக்டர் B.R. அம்பேத்கர், K.M. முன்ஷி, N.A. பல்கிவாலா, எர்னஸ்ட் பார்க்கர். The right answer is K.M. முன்ஷி. முகவுரை என்பது இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என வர்ணித்தவர் K.M. முன்ஷி. 13th one, கீழ்காணும் எந்த வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் பெருவாரி யூனியன் வழக்கு 1960, கேசவானந்த பாரதி வழக்கு 1973, LIC ஆஃப் இந்தியா வழக்கு 1995, SR பொம்மை வழக்கு 1994. The right answer is பெருவாரி யூனியன் வழக்கு 1960. முகவுரை பெருவாரி யூனியன் வழக்கு 1960 வழக்கில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 14th one, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் 1947 ஆகஸ்ட் 15, 1950 ஜனவரி 26, 1949 நவம்பர் 26, 1946 டிசம்பர் 9. The right answer is 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி 1949 நவம்பர் 26. முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள இறையாண்மை that is sovereign என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் வெளிப்புற கட்டுப்பாடுகளிலிருந்து முற்றிலும் சுதந்திரமானது, பிரிட்டன் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருப்பது, பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடும் அதிகாரம், மத அடிப்படையில் செயல்படும் அரசு. The right answer is வெளிப்புற கட்டுப்பாடுகளிலிருந்து முற்றிலும் சுதந்திரமானது. முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள இறையாண்மை that is sovereign என்ற சொல்லின் பொருள் வெளிப்புற கட்டுப்பாடுகளிலிருந்து முற்றிலும் சுதந்திரமானது. 16th one, இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் தொடக்க வாசகம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் இந்திய அரசாகிய நாம், இந்திய குடிமக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம், இந்திய நாடாளுமன்றமாகிய நாம். ஆப்ஷன்ஸ் ரைட் ஆன்சர் இஸ் இந்திய மக்களாகிய நாம். இந்திய அரசியலமைப்பு முகவுரையின் தொடக்க வாசகம் இந்திய மக்களாகிய நாம்.
17th one. முகவுரையில் உள்ள மதச்சார்பின்மை தட் இஸ் செக்யூலர் என்ற சொல்லின் சரியான விளக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் அரசுக்கு என்று தனியான மதம் உள்ளது, அனைத்து மதங்களையும் அரசு சமமாக நடத்துகிறது, அரசு மதங்களை எதிர்க்கிறது, சிறுபான்மையினரின் மதங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். The right answer is அனைத்து மதங்களையும் அரசு சமமாக நடத்துகிறது. முகவுரையில் உள்ள மதச்சார்பின்மை தட் இஸ் செக்யூலர் என்ற சொல்லின் சரியான விளக்கம் அனைத்து மதங்களையும் அரசு சமமாக நடத்துகிறது. இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் முத்து என்ற முகவுரையை அழைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் தாகூர்தாஸ் பார்கவ், பி.ஆர். அம்பேத்கர், மகாத்மா காந்தி, முகமது ஹிதயத்துல்லா. The right answer is தாகூர்தாஸ் பார்கவ். இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் முத்து என்று முகவுரையை அழைத்தவர் தாகூர்தாஸ் பார்கவ். 19th one. இந்திய சமதர்மம் தட் இஸ் சோஷியலிசம் என்பது எந்த வகையான சமதர்மத்தை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் கம்யூனிச சமதர்மம், மக்களாட்சி சமதர்மம், தீவிரவாத சமதர்மம், மார்க்சிய சமதர்மம். The right answer is மக்களாட்சி சமதர்மம். இந்திய சமதர்மம் தட் இஸ் சோஷியலிசம் என்பது மக்களாட்சி சமதர்மத்தை அடிப்படையாக கொண்டது. முகவுரையில் எந்த வகையான நீதி தட் இஸ் ஜஸ்டிஸ் பற்றி பேசப்படவில்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, மத நீதி. The right answer is மத நீதி. முகவுரையில் மத நீதி பற்றி பேசப்படவில்லை. 21. முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் எந்த புரட்சியிலிருந்து பெறப்பட்டவை? ஆப்ஷன்ஸ் ஆர் ரஷ்ய புரட்சி 1917, பிரெஞ்சு புரட்சி 1789, அமெரிக்க சுதந்திர போர் 1776, மகத்தான புரட்சி 1688. The right answer is பிரெஞ்சு புரட்சி 1789. முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து பெறப்பட்டவை. 22. முகவுரையில் இடம்பெற்றுள்ள சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என்ற உன்னத லட்சியம் எந்த நாட்டின் புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, அமெரிக்க புரட்சி, அயர்லாந்து புரட்சி. The right answer is ரஷ்ய புரட்சி. முகவுரையில் இடம்பெற்றுள்ள சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என்ற உன்னத லட்சியம் ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. 23. முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் அது ஒரு நகையாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா, K.M. முன்ஷி, ஜவஹர்லால் நேரு, B.R. அம்பேத்கர். The right answer is பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மாவாகும், அது ஒரு நகையாகும் என்று கூறியவர் பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா. 24th one. 1995 நடைபெற்ற எந்த வழக்கில் முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியது? ஆப்ஷன்ஸ் ஆர் கேசவானந்த பாரதி வழக்கு, LIC ஆஃப் இந்தியா வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, மேனகா காந்தி வழக்கு. The right answer is LIC ஆஃப் இந்தியா வழக்கு. 1995 நடைபெற்ற வழக்கில் முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. LIC ஆஃப் இந்தியா வழக்கு. 25th one.
முகவுரையின்படி இந்தியாவின் அரசியல் முறை என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் முடியாட்சி, மக்களாட்சி, குடியரசு, இராணுவ ஆட்சி, ஒற்றையாட்சி. த ரைட் ஆன்சர் இஸ் மக்களாட்சி, குடியரசு. முகவுரையின்படி இந்தியாவின் அரசியல் முறை மக்களாட்சி, குடியரசு. Thank you for watching. Subscribe for more videos. Thank you so much.